இத பாரு கண்ணு, பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்போ நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும் வரும். ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவில். இது அரக்கோணம் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் வரும். இந்த 21 கிலோமீட்டர் தொலைவில் நந்தி வேடு தாங்கல் அப்படின்ற ஒரு கிராமத்தில், நந்தி வேடு தாங்கல்ன்ற கிராமத்தில் ஒரு 4 ஏக்கர் அருமையான ஒரு சவுக்கு தோப்பு ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல கிணறு சர்வீஸோடு நமக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல இது வந்து ரொம்ப மலிவான ஒரு அருமையான ஒரு தோப்பு. இந்த தோப்பு இது நந்தி வேடு தாங்கல் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை தாண்டின உடனே நமக்கு விவசாய நிலம் வந்துடுது. கொஞ்சம் கிராமத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். அருமையான பகுதி மக்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் ரயில்வே நிலையம் 21 கிலோமீட்டரும், காஞ்சிபுரம் 50 கிலோமீட்டரும், தாம்பரம் 92 கிலோமீட்டரும், கோயம்பேடு பேருந்து நிலையம் 85 கிலோமீட்டரும், பூந்தமல்லி 77 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். ஒரு 4 ஏக்கர் ரொம்ப அருமையான விவசாய நிலம். ஒரு சென்டி விலை வெறும் 18,000 ரூபாய் சொல்கிறாங்க. நல்ல ஒரு பச்சை பசேல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோப்பு. இப்போ முதல்ல அந்த ரோட் டச் வருதுங்க. இப்போ நம்ம கிராமத்தை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இந்த ரோட் டச்சிலிருந்து ஒரு 3000 அடி, அதாவது ஒரு 1000 மீட்டர் வரும்னு வச்சுங்க, ஒரு மண் ரோடு. அந்த மண் ரோடு வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு மண் ரோடு. அந்த மண் ரோடு ஓரத்துலேயே அமைந்திருக்கு இந்த ரோட் டச்சு. இந்த ரோட் டச்சிலிருந்து உள்ளே போகக்கூடிய ஒரு மண் ரோடு. நல்லா லாரியாக உள்ளே போகலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான வழித்தடத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோடு ஓரத்துலேயே வந்து நல்லா அருமையாக ஒரு 4 ஏக்கர் நல்ல சவுக்கு மரங்கள்லாம் வந்து ஒரு 2 வருஷத்து சவுக்கு மரங்கள் நல்லா செழிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. யாராவது தோப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டில் மொத்த விலையும் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 லட்ச ரூபாய் தான் வரும். ஏன்னா விலை குறைச்சி தர முடிஞ்சு, நான் விலை உங்களுக்கு குறைச்சி தரேன். இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த கிராமத்தாண்டிருந்து நமக்கு திருத்தணி, இந்த முருகன் கோயில் சொல்கிறாங்க இல்லையா, திருத்தணி முருகன் கோயில் ஒரு 10 கிலோமீட்டர் வரும். இந்த ரூட்டில் நேராக அப்படியே போகிறோம் அப்படின்னா நமக்கு திருத்தணி ஈஸியாக போயிடலாம். திருத்தணி வாழ் மக்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மக்கள்லாம் வந்து வரதா இருந்தால் நீங்கள் திருத்தணி வழியாக வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். காரில் வரதா இருந்தால் ஒரு 1 ஹவரில் வந்து இடத்த பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து 21 கிலோமீட்டர் வரும். திருத்தணியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். காஞ்சிபுரத்துலேருந்து போகும்போது 50 கிலோமீட்டர் தொலைவில் வரும். உங்களுக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு 92 கிலோமீட்டர் கிட்ட கரெக்டாக வரும். உங்களுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நந்தி வேடு தாங்கல் அப்படின்ற ஒரு கிராமம். இது அந்த கிராம மக்கள். இங்கேயே ஒரு சில மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய அந்த கிராமம். இது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன வீடுகளும் இங்கே அமைந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து அழகாக இந்த தார் ரோடு, இந்த தார் ரோடுலேருந்து உள்ளே போகக்கூடிய மண் ரோடு, இந்த மண் ரோடு வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். அந்த மண் ரோடு வழித்தடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஒரு 3000 அடி, ஒரு 1000 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. நல்லா இருக்குது. நல்ல லாரியாக உள்ளே கொண்டு போகிற அளவுக்கு கூடிய நல்ல ஒரு பொது பாதை தான் இது. நமக்கு யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. யார் வந்து போனாலும் ஏன் வரேன் போகிறேன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கக்கூடிய அருமையான ஒரு ரோடு. இந்த மண் ரோடு ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்து உங்கள் கீழே பேசுகிறேன்.
நமக்கு இது வரைக்கும் அந்த மண்டோடு வந்துச்சு நண்பர்களே. தாராளமாக லாரியை கொண்டு வரலாம். இது வந்தவொடனே நம்ம பார்க்க வேண்டிய அந்த சவுக்கு தோப்பு நல்லா அற்புதமாக இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நேராக முடிஞ்சோடனே நம்ம லாரியை எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திக்கலாம், கார் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு வந்துடலாம். நல்லா இது வந்து டீ ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துடைய வடிவமைப்பை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இந்த இடத்துடைய வடிவமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். உள்ள இந்த கிணறுலாம் நான் மொத்தமே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கிணறு உள்ள வந்து போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. கிணறு உள்ள இப்போ தற்சமயம் தண்ணி இல்லை. கிணறு உள்ள போர் போட்டு அந்த போர் மூலயமா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மண் வளம் மிக்க ஒரு ஏரியா தான். தண்ணிக்கெல்லாம் இங்கே பிரச்சனைலாம் கிடையாது. கொஞ்சம் காலியாக இது உள்ள வந்து இந்த கிணறு உள்ள தான் வந்து போர் போட்டிருக்காங்க. இந்த போர் வழியாக நமக்கு எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதி. இது வந்து கூட்டில் வரும், 2 பேருக்கு பங்கு, இதில் நமக்கு ஒரு பங்கு வருது. தாராளமாக நம்ம இருக்கிற தண்ணியே போதும். தாராளமாக வந்து நம்ம அழகாக அற்புதமாக நம்ம விவசாயம் பண்ணலாம். ஒரு துண்டு அளவுக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு மிளகாய் போட்டிருக்காங்க. சில காய்கறிகள்லாம் வச்சுருக்காங்க. நல்லா மிளகாய் நாற்றுலாம் விட்டு மிளகாலாம் போட்டிருக்காங்க. மேலே ஹை பவர் டென்ஷன் வேறு நம்ம இடத்துல வரல நண்பர்களே. ஒரு கார்னரில் தான் போகுது. நம்ம இடத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் நம்ம இடத்த ஒட்டின மாதிரி கொஞ்சம் ஒரு கார்னர் பீஸில் தான் போவோம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஹை பவர் டென்ஷன் வேறு படுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து சவுக்கு தோப்பில் வைக்க மாட்டாங்க. அது ஒரு கார்னரில் ஓரமாக போயிட்டு இருக்குது. ஹை பவர் டென்ஷன் வேறு நீங்கள் ஒயர் வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள். யாராவது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு 72 ரூபா பட்ஜெட்டில் ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இடத்த வாங்கி அதுக்கப்புறம் வந்து பயிர் வச்சு இல்லை மரங்கள் வச்சு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி அது கொண்டு வரது பெரிய விஷயம். இந்த இடத்த நம்ம எதுவுமே பண்ண தேவை. ஆல்ரெடி வந்து எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 2 வருஷத்து மரக்கன்றுகள் எல்லாமே. இது அப்புறம் நம்ம தண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக் அது தோப்பு நல்லா உருவாக ஆரம்பிச்சிடும். நல்லா ஒரு மண் வளம் மிக்க ஒரு செங்காட்டு மண் பூமி, செங்காட்டு மண் பூமியில் இந்த நமக்கு இந்த தோப்பு அமைந்திருக்கு. நல்லா ஒரு மிளகாய் நாற்றெல்லாம் விட்டு இது ஒரு வருமானமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன மாமரக்கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க உள்ள. நல்லா இருக்குது நண்பர்களே. விவசாய நிலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்த ஃபுல் பவுண்டரி பார்த்துட்டு வாங்க. திருப்பி நான் உங்கள் பேசுகிறேன். இந்த இடத்துடைய வடிவமைப்பு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பாருங்கள், இந்த தோப்பு வச்சுருக்குது மொத்தமே நம்ம இடத்துடைய வடிவமைப்பு தான். இது வந்து மொத்தம் வந்து 4 ஏக்கர். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா செழிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்து இடத்த வந்து பார்த்துட்டு தண்ணி விட்டுட்டு இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தோப்பு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கான இந்த இடம் வந்து உங்களுக்கு சமர்ப்பணமாக சொல்லுவேன். மற்றபடி எது இருந்தாலும் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். இந்த நந்திவெடி தாங்கல் இடத்துல நம்ம நேரில் போய் பார்த்துட்டு இந்த இடத்தோட டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுக்கு ஒரு காப்பி தரேன். இது பாருங்கள், நம்ம வந்த அந்த மண்டோடு, இந்த மண்டோட பக்கத்துலேயே நமக்கு விவசாய நிலம் வந்துச்சு. புரியுதுங்களா? யாருடைய நிலத்தை நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. சரிங்களா? வந்து பாருங்கள். இந்த இடத்தோட டாக்குமெண்ட்டாக நான் ஒரு காப்பி தரேன். செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு வில்லங்கம் இல்லாமல் படிச்சு நீங்கள் தாராளமாக நம்பி கிரையம் பண்ணிக்கலாம். எதனா ரேட் எதனா நெகோஷியபிள் பண்ணி தரும்போது நான் கொஞ்சம் பண்ணி தரேன் உங்களுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.